Hey guys, thank you for supporting and subscribing. இன்னைக்கு கிச்சன் தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிற மூவி வந்து பொடலங்கா 65. என்னடா கோழி 65 கேள்விப்பட்டிருக்கோம், சிக்கன் 65 எல்லாம் இருக்குது, இது என்னடா பொடலங்கா 65? அதே டவுட்டு தான் எனக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குரூப்பில் பார்க்கும்போது, பட் இது வந்து நான் நிறைய தடவை ஒரு 4-5 டைம்ஸ் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ட்ரை பண்ணி இந்த ரெசிபியை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட ஹீரோயின் லிஸ்டெல்லாம் இங்கே இருக்குது. இப்போ நம்ம டேரக்ஷனுக்குள்ளே போய் ஆரம்பிக்கலாமா? ஒரு புடலங்காவை எடுத்து நல்லா ஹெட் அண்ட் டெயிலை நல்லா சாப் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வந்து கத்தி வச்சு ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. பீலர் வச்சு பீல் பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா கத்தி வச்சு ஸ்க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி எடுத்த புடலங்காவை அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வந்து 4 டைம்ஸோ 5 டைம்ஸோ கட் பண்ணி இப்போ இவனுக்கு வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஒரு கத்தி எடுத்து நல்லா வந்து உள்ளே இருக்கிற கேபிள் எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து அந்த பல்பெல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 1 இன்ச்சு சைஸுக்கு வந்து ரவுண்டாக வந்து இப்போ நம்ம வந்து கட் பண்ணலாம். ஸோ எல்லா புடலங்காவையும் எடுத்து வச்ச புடலங்காவெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1 இன்ச்சு சைஸ்க்கு கட் பண்ணி நம்ம இப்போ இந்த மாதிரி சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான எல்லா பொடியும், மூக்கு பொடியும் பல் பொடியை தவிர மற்ற எல்லா பொடியும் கொடுத்துருக்கிற லிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அங்கே இருக்கிற எல்லா பொடியோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டு அதையும் ஆட் பண்ணி இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புடலங்காவை, அதை வந்து ஃபஸ்ட்டு மசாலாவில் வந்து அப்படியே வந்து நம்ம வந்து கோட் பண்ணலாம். கோட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து தெளித்து, மேக்ஸிமம் 1 to 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான், கொஞ்சமாக இந்த மாதிரி தெளித்து வந்து இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பஜ்ஜி மாவு மாதிரி நிறையாலாம் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. லைட்டாக கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சதுக்கப்புறமா பொரிக்க போகிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எண்ணெய் இந்த மாதிரி சூடானவுடனே ஒவ்வொன்றா எடுத்து போட்டு இந்த மாதிரி நம்ம பொரித்து ஒன்ஸ் இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டு வந்து எடுக்கணும். ஸோ இப்போ ஒவ்வொன்றா இறக்கி நம்ம எண்ணெய் சட்டிக்குள்ளே போடலாம். போட்டுட்டு இப்போ வந்து ஒரு சைடு வந்து அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். ஏன்னா புடலங்காய் வந்து கொஞ்சம் ராவாக தானே நம்ம போட்டிருக்கோம். அதனால் வந்து இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வந்து 1 சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடை வந்து நல்லா வேக வச்சு நல்லா திருப்பி வச்சு வேக வச்சு குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்ம தலைவன் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுவான். இதை கண்டிப்பாக வந்து சுட தான் சாப்பிடணும். கொஞ்சம் ஆறி போய் சாப்பிட்டா கூட இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ பைப்பிங்காக அப்படியே எண்ணெய் சட்டியிலேருந்து எடுத்தோடனே டேரெக்டாக நம்ம வயிற்றில் போய் லேண்ட் ஆனால் தான் இவனோட டேஸ்ட் வந்து தெரியும். சும்மா பிளேட்டை வந்து ஒரு மீடியேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு மாதிரி டிப் பண்ணி நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அது வந்து பெருசாக நல்லா வரல. இந்த மாதிரி லைட்டாக மசாலாவை பெரட்டி எடுத்தால் தான் நல்லா வருது. அவ்வளோதான். இதை வந்து கண்டிப்பாக உங்கள் கிச்சன்லையும் நீங்கள் ரீமிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்றத ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ரெசிபி ட்ரை பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்லலாம் மெசேஜ் பண்ணுறீங்க. ஐ எம் மோர் தேன் ஹாப்பி. கண்டிப்பாக இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணுங்கள். கொடுத்துருக்க அளவுங்களை விட உங்கள் அன்புன்ற ஆயுதத்தை அளவில்லாமல் சேர்த்து சமைச்சு கொடுத்தீங்கன்னா உணவு மட்டுமல்ல உறவுகளும் உங்களை வணங்கும். நன்றி.